ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான ஒரு ராகி புட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா புட்டு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறது தான் இந்த அகலமான பாத்திரம். உங்கள்கிட்ட அகலமான பாத்திரம் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு பிளேட் இருந்தால் பிளேட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த 3 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியை தெளித்து விட்டு மாவு பிசையணும். நீங்கள் சப்பாத்தி பூரி மாவுக்கு பிசைகிற மாதிரி இது பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவில் தண்ணி மட்டும் ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நான் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணியை தெளித்து விட்டு மாவு பிசைகிறேன். மாவு எல்லா மாவுலேயும் அந்த ஈரம் ஒட்டி இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக மாவு மட்டும் பிசைகிறப்ப கொஞ்சம் பொறுமையாக பிசையணும். நான் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ மாவு உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா பிடிக்க வரணும். இதே மாதிரி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மாவு உதிர்ந்து வரணும். இதுதான் கரெக்டான பதம். இன்னொரு டைம் செய்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை இட்லி தட்டில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இடியாப்பம் வேக வைக்கிற பிளேட் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் வேக வச்சுக்கலாம். நான் இட்லி தட்டில் துணி போட்டு அது மேலே வேக வைக்கிறேன். மாவை லைட்டாக தூவின மாதிரி போடுங்க. அழுத்தி விட்டு போட்டிங்க அப்படின்னா மேலே இருக்கிற மாவு மட்டும் வெந்திருக்கும், அடி மாவு வெந்திருக்காது. நான் மாவு பிசைகிறப்பயே கொஞ்சமாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லி தட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். ஏன்னா ஏற்கனவே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதனால நீங்கள் தண்ணி கொதிக்க வைக்கல அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் வேக வைக்கணும். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்பூனை விட்டு அடி மாவு வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மாவு வெந்திருச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைட்டாக மாவை இந்த மாதிரி உருட்டி விட்டீங்க அப்படின்னா உருட்டி வரணும். இல்லை அப்படின்னா மாவு வேகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. எனக்கு மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்க போகிறேன் மாவை. மாவு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்த்தாதும் உங்கள் விருப்பம். கொஞ்சமாக நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காவை நான் திருவி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ
இந்த மாவோட வந்து நான் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க.